அது ஜட்டி கிடையாது. நம்ம கொரோனா டைம்ல யூஸ் பண்ண ஹாய் வெல்கம். நான் ரோபின் அன்பின் காதலன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்றது, கரண்ட் ஜென்ரேஷனோட கரண்ட் எக்கானமிகளோட ரொம்ப ஒத்து போகிற ஒரு படம். இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரில. ஒருவேளை இந்த படத்தோட கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப மேலோட்டமாக இருக்கனால சரி ஓகே போய் தொலைது விட்டாங்களான்னு தெரியல. எஸ் நான் டைகர் கா ஹுக்கும் பார்க்க போகிற படம் உபேந்திரா நடிப்பில் உபேந்திரா டீமோட உழைப்பில் வெளிவந்திருக்கிற ஸ்ரீனிவாசா கோவிந்தா. ஆக்சுவலி நான் ஒன்று நினைக்காதீங்க, ஐயோ தெரியாம காட்டினேன், ஐ. ஸோ படம் பேரு UI. வாங்க டாட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க. எஸ், UI அப்படி ஒரு படமா? உங்கள் மனசில் கண்டிப்பாக அப்படி ஒரு கேள்வி வரும். மேபி அதோட ட்ரெய்லர் பார்க்காதவங்க அந்த லிங்க் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். உண்மையிலே அந்த படத்துக்கு நான் போக காரணம் சொல்லப்போனால் சென்னையிலே அந்த படத்துக்கு மொத்தம் 6 தேட்டர் தான் இருந்துச்சு. ஸோ அதில் எது பக்கத்தில் பார்த்தா 38 கிலோமீட்டர் ஒரு தேட்டர் இருந்துச்சு. அந்த தேட்டர் தான் நாங்கள் அடிச்சு பிடிச்சி போனோம். கடைசி படம் போகிற 2 நிமிஷம் முன்னாடி தான் போனோம். படம் போட்டாங்க. உண்மையாக சொல்லப்போனால் படம் டைட்டில் கார்டிலே ஒரு என்ன சொல்கிற கேப்ஷன், இஃப் யூ ஆர் திங்க் இன்டெலிஜென்ட் ப்ளீஸ் கெட் அவுட் ஃப்ரம் தியேட்டர். இது வந்து ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் வைரல் ஆச்சு. ஸோ அதை பார்த்து தான் ட்ரெய்லரே பார்த்தேன். உண்மையிலே இந்த கரண்ட் ஜென்ரேஷன், இந்த கரண்ட் வேர்ல்டு நமக்கு என்ன கொடுத்துச்சு அப்படின்னு ட்ரெய்லரில் வருது. ட்ரெய்லர் செம்மையாக இருந்துச்சுங்க. அதாவது நம்மகிட்ட உருகிற ஒன்றுமே இல்லை, ஆனாலும் ஏய் நம்ம தண்டை கெத்து, நம்ம தண்டை கெத்து, நம்ம மது தண்டை கெத்து, டே நம்ம கட்சி தண்டை கெத்து அப்படின்றாங்கல்ல, அவங்களாம் ரிசம்பிள் பண்ணுற மாதிரி அந்த ட்ரெய்லர் செம்மையாக இருந்துச்சு. எப்படி இந்த படத்துக்கு போகணும், தமிழில் இருக்கான்னு பார்த்தா அது ஒரு கன்னட படம், உபேந்திராவோட கன்னட படம். உபேந்திரா யார் அப்படின்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு சொல்கிறான், மச்சான் நம்ம ஊரில் எப்படி பார்ட்டி பண்ணோம் அவங்க ஊரில் அப்படி, அவர் படம் கண்டிப்பாக புரியாது, போய் தான் ஆகணுமாண்ணா. நான் போகிறேன், நீ வர்றியா இல்லையா சாமி அப்படின்னு கேட்டேன். உனக்காக வர்றேன் மச்சான் வந்தான். அப்படி போன படம் தான் அது. உண்மையிலே படம் நமக்கு வந்து அந்த ஒரு சொதப்பில் கொடுக்கல. ஒரு 38 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன், 64 கிலோ 76 கிலோமீட்டர் போயிட்டு வர்றோம். கணக்கில் கொஞ்சம் வீக்கு தப்பாக நினச்சிக்காங்க. போயிட்டு வர்றோம். அந்த படத்தோட நினைவலைகள் நமக்கு எப்படி இருக்கணும், அந்த படத்தை பற்றி நல்லதாக பேசணும்ல. ஏன்னா ஏற்கனவே விடுதலை அப்படின்னு ஒரு படத்துக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் கலாச்சிக்கிட்டு வந்தோம். வேல்ராஜை எப்படி இங்கே மறுபடியும் பண்ணையார போட்டாங்க, கடைசியில் அவன் எதுக்கு மலையை விட்டு இறங்கி போகிறான், அவனும் வாத்தியாரா அதுக்கு எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன், இந்த மாதிரி நிறையா பேசிட்டு இருந்தோம். ஆனால் இந்த படத்தில் வந்து பாசிட்டிவாக பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. அதில் முக்கியமான ஒன்று கரண்ட் ஜென்ரேஷனோட வீக்னஸ், அடிக்ஷன், அரசியல், பாலிடிக்ஸ். இதை வந்து முதல் 15 நிமிஷம் நம்ம கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாரு இயக்குனர். எப்படின்னா ஃபோக்கஸ் கிடச்சிருச்சு. அதாவது படம் திருப்பி பார்க்குறாங்க அந்த ஆடியன்ஸ், வந்து படம் புரியாமல் திருப்பி பார்க்குறாங்க. அதில் வந்து பேக்ட்ராப்பில் எப்படின்னா ஒரு பயங்கர ஃபைட் சீன் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஃபைட் சீனுக்கு பின்னாடி பயங்கர மோர்னிங் சீனும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ மோர்னிங் சீனை பார்க்குறவங்களுக்கு ஃபைட் சீனோட புரியலை, ஃபைட் சீனை பார்க்குறவங்களுக்கு மோர்னிங் சீனோட அர்த்தம் புரியாது. ஸோ ரெண்டையுமே கரெக்டாக கண்டுபிடிச்சி இதுதான் அவங்க சொல்ல வராங்கன்னு நினச்சவங்களும் ஃபோக்கஸ் கிடச்சிருச்சு. இதை தான் அந்த 15 நிமிஷத்தை சொல்ல வராரு. கடைசி 2 நிமிஷத்தில் அந்த படம் என்னன்றதை சிம்பிளாக காட்டுறாப்புல மனுஷன். பிரேக்கிங் நியூஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ படத்தோட கதை இதுதான். ஸோ இந்திய எக்கனாமிக்கல், அதாவது கரண்ட் எக்கனாமிக்ஸ் எந்த அளவுக்கு வீக் ஆகிட்டு இருக்கு, எப்படி வரி போட்டுக்கிட்டு இருக்காங்க, டேக்ஸ். அதாவது இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பாப்கார்னுக்குலாம் டேக்ஸ் போட்டாங்க அப்படின்னு. நான் தேட்டருக்கு போனால் பாப்கார்னே வாங்க மாட்டேன். என் பாப்பாவோட போனால் மட்டும் தான் அவன் அடம் பிடிக்கிற ஒரே காரணத்துக்காக தான். பட் இப்போ அந்த பாப்கார்னுக்கும் டேக்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி, ஏன்னா ஒரு சாமானியன் பெட்ரோலுக்கு டேக்ஸ், நம்மகிட்ட வந்து இன்கம் டேக்ஸ் மட்டும்தான் வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம தவிர்த்து வாங்க பேஸ்லேருந்து எல்லாத்துக்கும் ஒரு டேக்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்களா. ஸோ அந்த வரிகள்லாம் என்ன ஆகுது அப்படின்றத ரொம்ப மைனூட்டாக பேச ட்ரை பண்ணி, அப்படி பேசினா நம்மளை கல்லை கொண்டே அடிப்பாங்க, படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிக்ஷன், அதாவது கரண்ட் ஜென்ரேஷனோட அடிக்ஷன் வீக்னஸை கையில் எடுத்து அவங்க எதுக்குள்ளே அடங்கி போயிருக்காங்க அப்படின்றத கையில் எடுத்து அதை 2 ஆங்கிளில் சொல்ல ட்ரை பண்ணி சூப்பராக பண்ணியிருக்க படம் தான் இந்த UI. அதாவது பட்ட நாமம். என்ன சொல்கிறதுனா, AI கேள்விப்பட்டிருக்கோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். UIனா நீயும் நானும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நீயும் நானும் யாருன்னா 2 பேர், யார் நான் சொல்ல மாட்டேன். பட் படம் ஓட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு எல்லாருமே வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த ஆள் நம்ம ஒரு பார்த்திபன் மாதிரி இருக்க அந்த படம். செம்ம படம். இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணி நீங்கள் சொல்லுவீங்க பாருங்களேன்.
குறிப்பாக அது ஒரு டைலாக் வரும். அதாவது வில்லன் கேரக்டர் வந்து ஹீரோ கேரக்டர்கிட்ட அடைச்சி வச்சுட்டு இதுக்கான வழி உனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஸோ நம்மளால் ஒரு விஷயம் சிந்திச்சு அந்த விஷயத்தை கடந்து வரும்போது அவரை மாதிரியே வில்லன் வந்து பல கோடி பேர் அடக்கி கதற விட்டுக்கிட்டு இருப்பாப்புல. எல்லாரும் அந்த கையை வந்து காப்பாற்றுங்க, நீ ட்ரெய்லரை பார்த்தா தெரியும், காப்பாற்றுங்கம்மாங்க. பட் ஆனால் அந்த ஹீரோ டேரக்டர் ஒரு டைலாக் சொல்லிட்டு போகும், இதுலேருந்து வெளியே வரணும்னா அவங்களா சிந்திச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டு கடந்து போயிடும். உண்மையான ஒரு ட்ரூனஸ் அதுதான். ஏன்னா இந்த படத்தில் சீன்ஸில் எனக்கு நான் உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எங்கே போய் எந்த சொந்தக்காரங்க வீட்டில் ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டாலும் உங்க நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, உங்கள் மேலே பாசத்தை பொழிவாங்க. பட் இன்றைக்கி இருக்க கடன் ஜென்ரேஷன் நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சாப்பிடும்போது நிறைய சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் முன்னாடி சாப்பிட்றவர் உங்கள்கிட்ட நல்லா பலனாக இருந்தாலும், இவ்வளோலாம் சாப்பிடக்கூடாதா, அளவாக சாப்பிட்டா தானே நல்லது, இவ்வளோ சாப்பிட்டா அப்படின்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, யூ ஷுட் செக் வித் டாக்டர், மேபி சுகராக இருக்கலாம், பார்த்து சுகர் வந்து ஆளை அப்படியே அமுக்கிறோம், இப்போ தெரியாது உனக்கு அப்படின்னு போட்டு தருவாங்க. இன்னொரு ஜென்ரேஷன் வந்து நம்ம யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு, நான் பாலா வீடியோலாம் பயங்கரமாக இருக்குது, எவ்வளோ வருது காசு, ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர். ஒருத்தரோட உழைப்பை மதிச்சிங்க அப்படின்னா இந்த 2 கேள்வியுமே நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன்னா தாயும் பிள்ளையும் ஒன்றுனாலும் வாயும் வயிறும் வேற தான். ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவர் என்ன சாப்பிட்றாரு, எவ்வளோ சாப்பிட்றீங்க கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த படத்தில் வர்ற வில்லன் கேரக்டர் தான் நீங்கள். உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவர் யூடியூப்ல வீடியோவாக பூர்வ லட்சமாக சம்பாதிக்கிறாரு, எவ்வளோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த படத்தில் அந்த வில்லன் கேரக்டரோட அடிமைகள் கேரக்டர் தான் நீங்கள். ஸோ இந்த லைன் உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா இந்த படம் உண்மையிலேயே பிடிக்கும். அதில் ஒரு லைன் வருங்க, அதாவது சிஸ்டர்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து வில்லனுக்கும் வில்லன் காமெடியன் அப்படி சொல்லலாம். செம்ம கேரக்டர் அது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம இவர் தான் வாடா அப்படின்னு வரல, அவர் பேர் மறந்து போச்சு, வேட்டைக்காரன்ல அவரோட அண்ணன் நினைக்கிறேன், அவர் பண்ணியிருப்பாருங்க. திருட சிஸ்டர். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக செம்மையாக இருக்கும். டக்கு நகரும். அதாவது முதல்ல சின்னதாக பிப்பேட் அடிப்பார், அப்புறம் பெருசாக கொள்ளை அடிப்பார், அடுத்து எம்எல்ஏ ஆவார், எம்பி ஆவார், அடுத்து சிஎம்ஏ ஆகிடுவார். டக்குன்னு 5 நிமிஷத்தில். அந்த 5 நிமிஷம் எப்படின்னா ஃபஸ்ட்டு சீனில் கட் பண்ணும்போது எல்லாரும் போய் அப்படியே செகண்டில் கட் பண்ணி அப்படி பணம் தள்ளிடுவோம் அப்படியா. ஸோ அந்த கேரக்டர் எப்படி சிஎம் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சீன் இருக்குல்ல, செம்ம சீன். ஏன் சொல்கிறேன்னா அந்த சீன் கிளைமேக்ஸில் அந்த கேரக்டரையே கடைசி கிளைமேக்ஸில் அந்த ட்ரெய்லரை பார்ப்பீங்க எல்லாம் ஜட்டியோட அந்த கூட்டமாக நிற்க விட்டுருப்பாப்புல. அப்போ இவர் வந்து நான் உன்னை பிரியமாக்குறேன் அப்படின்னு சொல்லி வில்லன் கேரக்டர் ஏமாற்றி இவரை ஏமாத்திடும். ஓகேவா? ஸோ ஏமாற்றி கோட்டை விட்டே வெளியே விழுந்துருவாப்புல. ஸோ எஸ், அந்த வில்லன் கேரக்டர் காலில் போகும்போது என்னை ஏமாத்திட்டா பாவி அப்படின்னு சொல்லும்போது பழக்க தோசத்தில், அதாவது ஒரு பல வருஷம் முன்னாடி பண்ண பழக்க தோசையில் பக்கத்தில் கச்சக்குன்னு ஆட்டை போட கைவிடுவாப்புல. அங்கே எதுவுமே இருக்காது அந்த ட்ரெய்லரில் பார்க்குற மாதிரி. அடா பாவி, பரம்பரை தொழிலை பண்ணலாம் பார்த்தா ஜட்டியை கூட விட்டு வைக்கிறீடா அப்படின்னு அப்போ சத்தியமாக சொல்கிறாங்க, வயிறு வெடிக்கு சிரிச்சு அந்த சீனில். இந்த சீன் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த வயிறு வெடிக்கு சிரிப்பு வரும், கேரண்டி. ஏன்னா அது ஜட்டி கிடையாது, நம்ம கொரோனா டைமில் யூஸ் பண்ண மாஸ்கை தான் அந்த மனுஷன் அத்தனை பேர் கொடுத்து நடிக்க வச்சுருக்காரு. உண்மையிலேயே இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டே அதுதாங்க. சிஜியே கிடையாதுங்க. சிஜி மீன்ஸ் நம்ம வாரிசு படத்தில் க்ரீன் மேட்டை யூஸ் பண்ணி நிறையா சீன் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. ஒரிஜினல் செட்டு போட்டிருக்காரு. செட்டு போட்டு மிரட்டி விட்டுருக்காப்புல மனுஷன். அந்த ஒரு விஷயத்துக்காக மிகப்பெரிய ஆக்சப் சொல்லலாம். ஏந்து விட ஓந்து பெருசுடா, ஓந்த விட ஏந்து சிறுசுடான்ற பாட்டு. அதாவது கன்னட டப்பிங் அப்படின்றது பச்சையாக தெரிஞ்சாலும் நம்மளால் டக்குன்னு உள்ளே போகிறதுக்கான வழிகளை நிறைய பண்ணுறாப்புல மனுஷன். படம் வந்து தேட்டரில் அந்த படத்தோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வர மாதிரியே கூட்டமாக பார்த்துக்க வேண்டிய படம். ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே, நம்ம ஊரில் இந்த மாதிரி படங்கள்லாம் எங்கே ஓடுது, நம்ம அதை தேடி பிடிச்சி போக வேண்டியது. கண்டிப்பாக ஓட்டியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. இதில் இன்னொரு மைனூட்டான ஒரு மிகப்பெரிய உண்மையை உடச்சிருக்காப்புல மனுஷன். ஏன்னா நாம் எங்கெல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறோம், எங்கெல்லாம் உடஞ்சி கிடக்கிறோம், எங்கெல்லாம் நம்ம முட்டாளாக்கப்படுறோம் அப்படின்றத அழகாக சொல்லியிருப்பாப்புல. இவர் வந்து கெட்டு சீரழிஞ்சு போன உலகத்தை, இவர் கூண்டுலேருந்து வில்லண்டை தப்பிச்சு வந்து கெட்டு சீரழிஞ்சு போன உலகத்தை மறுபடியும் நல்வழிப்படுத்தி கொண்டு வந்துருவாப்புல. ஸோ வில்லன் மறுபடியும் வரும்போது நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்றீங்க? கடவுளா? அப்படி யார்? எல்லாத்துக்கும் ஒரே கடவுள் தானே.
நீங்கள் எந்தெந்த மதத்தை சேர்ந்தவங்க? மதம்லாம் எங்களுக்கு கிடையாது, எல்லாருமே மனித மதம் தானே. நீங்கள் எந்த ஜாதி உட்பிரிவை சேர்ந்தவங்க? எங்களுக்குள்ள ஜாதியா? நாங்கள் அப்படி ஒன்று கேள்வியே பட்டதில்லை அப்படின்னு பார்த்துங்க. செம்மையாக இருங்க. ஆனால் அவங்க மறந்து போன அத்தனையையும் ஒரே டைமில் டப்புன்னு விரித்து என்ன சொல்கிறது, நீங்கள் உங்கள் கடவுளை அடையணும்னா இதை மிதிச்சுட்டு தான் போகணும், இவங்கெல்லாம் தான் உங்கள் கடவுள் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா மிரட்டி விட்டாங்க அந்த சீனில். அந்த கெட்டு சிறழிஞ்சு போன உலகத்தை ஹீரோ காப்பாற்றிருப்பார்ல, அந்த ஹீரோ வந்து நிற்பார், மக்கள் வந்து குழம்பி போய் இருப்பாங்க. அப்போ அவர் ஒரு வேலை சொல்லுவாங்க. எப்படி அதை சென்சார் பண்ண விட்டாங்க இதில் பெரிய விஷயம். நாம் உருவாக்கின கடவுளை, சாரி நம்மளை உருவாக்கின கடவுளை நாம் மிதிக்கக்கூடாது, அது தப்பு. ஆனால் நாம் உருவாக்கின கடவுளை நான் மிதிப்பேன்னு காலை தான் எடுத்துக்க போவார். அவ்வளோ நேரம் தன்னோட ஜாதி என்ன, மதம் என்ன, கடவுள் என்ன, தான் யார், எல்லாம் ஒற்றுமையாக இருந்தோமே, பாசமாக இருந்தோமே, அதெல்லாம் மறந்துடுவானுங்க. டேய் கடவுளே மிதிக்க போகிறானா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது வெறும் படம் தான். கல்லை கொண்டு எரிஞ்சு அவனை போட்டு தெளிக்கிறாங்க. அந்த கேரக்டர் அங்கேயே செத்துரும். ஸோ கிளைமேக்ஸ் முடிக்கும்போது அவ்வளோ பியூர் நெகட்டிவாக, அவ்வளோதான் இந்த உலகம் அழிய போகுது, நீ எல்லாம் இப்படியே அடிச்சுட்டு சாகுதானே போகிறீங்க அப்படின்ற மாதிரி முடியும் போது டக்குனு ட்விஸ்ட்டை பாருவாங்க. பா செம்ம படங்க. இதுக்காகவே இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம்னு சொல்ல ஓட்டியில் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இப்போலாம் தேட்டரில் ஓடுதா இல்லைன்னு தெரில, சென்னையிலேயே தூக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். UI செம்மல்ல, நிறைய பேசலாம் அந்த படத்தை பற்றி. பட் ஓட்டியில் வந்ததுக்கு மறுபடியும் பேசலாம். பாய். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்காடி சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். குறைகள் இருந்தால் தாராளமாக கமெண்ட்டில் மட்டும் சொல்லுங்கள். ரோட்டில் போகும்போது வெளியே பார்க்கும்போது சொல்லி யூடியூப்பில் வருதுன்னு கேட்டு ஏன்டா வாங்கி கட்டிக்காதீங்க. இந்த வருஷத்தோட கடைசியாக சொல்கிற விஷயம் இதுதான். சத்தியமாக அவ்வளோ பேராசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த படத்தில் வர அந்த ஜட்டியோட ஒரு கூட்டத்தில் நீங்களும் சேர்ந்துருக்கீங்க சொல்லிட்டேன். ஸோ மறக்காமல் உங்கள் ராபினோட நம்ம ஊரில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண திறக்கோட நான் பிட் காதெல்லாம். பாய்.